வேலைகளையும் விட்டு மக்களுக்காக பல்வேறு நிலைகளில் அவர் தூண்களாக மாற்றுவார்கள் என்ற ஒரு பெரும் நோக்கிலும் அந்த 9 நவகிரகங்களை இந்த அவைக்கு மீண்டும் ஒரு முறை அறிமுகம் செய்ய விளைகின்றோம். இந்த மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய திரு கே ராஜு அவர்களையும் எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக அவர்களையும் நாங்கள் மனமார்ந்த போற்றி வரவேற்கிறோம். அடுத்த 3வது நவகிரகம் மரியாதைக்குரிய பேராசிரியர் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்ல, இந்த கரூர் மண்ணில் இருக்கக்கூடிய பல தாமரை மலர்கள் அந்த இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இறையாசி வழங்க மேடைக்கு வருமா. 2 கண் போதவில்லை, அத்துணை அருளாசி வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய இத்துணை வாழும் சுவாமிகளையும் சித்தர்களையும் இந்த மேடை அலங்கரிப்பதற்கு, இந்த ரெட் கார்பெட் அலங்கரிப்பதற்கு எத்தனை பாக்கியம் செய்தது என்று தெரியவில்லை. அந்த ரெட் கார்பெட்டோடு கரூர் மண்ணை சேர்ந்த மக்களாகிய நாமும் மேடை ஐயாவின் வசம், நாம் அனைத்து செவிகளும் ஐயாவின் வசம். அதற்கு முன் வந்தோரை சிறப்பிக்கும் மாண்பு திருப்பாதத்தில் எங்களின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் பக்த கொடிகள் கைத்தட்டி சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பொன்னாடை. அடுத்ததாக மூலிகை சித்தர் மரியாதைக்குரிய கனகம்பட்டி வாழும் சித்தர் மூலிகை சித்தர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அனைவரின் சார்பாகவும் பக்த கொடிகள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி ஐயா. அடுத்தபடியாக பொன்னாடை போற்றி கௌரவிக்க முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள். ஒளி அமைப்பாளர் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஆன்மீக அருளுரை நாமக்கலை சேர்ந்த கொல்லிமலை சாரல் இந்த தெய்வீக சூழலிலே நாம் எல்லாம் மிக ஆனந்த களிப்போடு ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்காக சத்ரு சம்ஹாரமூர்த்தி தெய்வத்தினுடைய அருளாசிக்காக ஒன்று கூடியுள்ளோம். அவங்க அருளால் நடக்கிற இந்த தெய்வீக சபைக்கு வந்திருக்கின்ற காமாட்சிபுர அதீனத்தினுடைய மடாதிபதி சுவாமிகள் அவங்களுக்கும், மேடையிலே இருக்கிற மற்றும் உள்ள அனைத்து சாது மகாத்மாக்களுக்கும், ஆன்மீக சொற்பொழிவுக்காக ஐயனுடைய அருளாசிக்காக வந்திருக்கின்ற அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மாக்கள் திரும்ப 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 வந்து வாழ்வினுடைய நோக்கத்தை, மனித பிறப்பினுடைய நோக்கத்தை இந்த மனித சமூகத்துக்காக, மனித சமுதாயத்துக்காக, மனிதனுடைய குடும்பங்களுக்காக, தனி மனிதனுக்காக பல பல வகையிலே பல பல சாதனை கொடுத்து, சாதனைக்கான பல சாதனங்களை சொல்லிக் கொடுத்து, அவன் வாழ்வியலே முதல் விஷயமா இருக்கிற அவை பிராட்டி சொன்ன போல, உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனைக்கான் என்ற சத்திய வாசகத்துக்கு இணங்க வெளியிலே எத்தனையோ மகாத்மாக்கள், 18 சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், சப்த ரிஷிகள்,
எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் அவர் வழியிலே புரிய வைக்கிறதற்காக மக்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி ஊழ்நிலை வாழ்க்கைக்கான ஆன்மீக பயணத்துக்காக அந்த சத்திய வாழ்விற்காக எத்தனையோ சாதனைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஒன்னே ஒரு விஷயத்தை மையப்படுத்திதான். நாம் எல்லாம் ஆனந்த ஸ்வரூபிகள். அந்த ஆனந்த ஸ்வரூபம் இப்போ ரொம்ப பல ஆயிரம் வருஷமா காண போச்சு, பல வருஷம். அது நம்ம மனசு வெளியிலே பல விதமா போனதுனாலே இப்போ வெளியில போன அந்த சத்தியத்தை திரும்ப உள்ள கொண்டு போய் வச்சுட்டா அந்த பழைய ஆனந்த ஸ்வரூப நிலையை அனுபவிக்கலாங்கிறதுக்காகத்தான் இத்தனை பெரிய பாடு. ஓரறிவு முதலே 5 அறிவு வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு 6ஆம் அறிவு சொல்லக்கூடிய இந்த மனித வர்க்கத்துக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதுமே சாதாரண ஒரு பாடம் இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய பாடம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் அதை சொல்ல மாதிரி அத்வைத கொள்கை அது 2 இல்லாத நிலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சத்திய நிலையில வச்சிருந்தா. இப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சதுன்னா நமக்கு இதெல்லாம் பாவனை தான். நான் முதல்ல சொன்னேன், மனிதன் பிரம்மாண்டம் தான், ஆனால் மனித சக்தி, ஆனால் ஒரு ஆபத்தானது. அது கீழ்நோக்கி போச்சுன்னா அது அப்படியே ஆயிடும். என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த மனுஷன் மட்டும் நினைச்சா அப்படியே ஆயிடலாம், என்ன நினைச்சாலும் ஆயிடலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் சாமி என்ன ஆக முடியலன்னு, நாம் நினைக்கிறதுக்கு அத்தனை இடர்பாடுகள் தடைகள் வரலாம். நம் எண்ணங்களிலே அப்படி தடைகள் வரலாம். நாம் சீரான எண்ணத்தில் இல்லை, சரியான எண்ணத்தில் இல்லை, சரியான சிந்தனையில் இல்லை, அந்த லட்சியத்தில் அந்த நோக்கத்தில் இல்லை. நமக்கு ஏதோ அப்படி பொண்ணு பொருள் பொண்டாட்டி வச்சு இல்லை இந்த பேரு புகழ் ஆஸ்தி வச்சு இந்த அந்தஸ்து வச்சு இப்படி வேண்டி அதுக்கு வேணும் நினைச்சு பார்த்தோம். கோவை காமாட்சி ஆதீனம் 51வது சக்தி பீட மகா சமஸ்தானம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஐயா அவர்களை அருளாசி வழங்குமாறு அன்புடன் பக்தகோடிகளின் சார்பாக வேண்டுகிறோம். மனித தரணியை ஆள வந்த பரணி என்று சொல்வதைப் போல பரணி நட்சத்திரத்திலே மகா சமாதி அடைந்த சுவாமியுடைய குரு பூஜை நன்னாள். இந்த நன்னாளில் மிக அற்புதமான ஒரு நமக்கெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துரைத்து நம்முடைய சுவாமிகள் பார்த்தசாரி சுவாமிகள் மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற துறவியர் பெருமக்கள், ஆன்மீக சான்றோர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பக்தகோடி மையன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இணைய விழாவை மிக சிறப்பாக நடத்துகின்ற ஸ்காட் தங்கவேல் ஐயா, மார்க் சண்முகம் ஐயா, திரு ஜெயபால் ஐயா, அதில் குருதுணையாக இருக்கின்ற அன்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறையர்கள் குருவர்கள் கிடைக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு யார் யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கடவுளுடைய அருளாலே கிடைக்கும். இந்த நேரத்தில் நமக்கு உட்கார வேண்டும் என்பது எழுதி வைக்கப்பட்டது. நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அது இருப்பதை போல இன்றைக்கு நாம் இங்கு இருப்போம் என்பது பகவான் அருளால் நிர்ணயம் செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அமர்ந்திருக்க எல்லோரும் ஒரு நிமிஷம் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஓம் கம் கணபதி, ஓம் கம் கணபதி, ஓம் சிவாய நமக, சிவாய நமக. ஓ, இந்த வாயில் எதிரோ பேசணும். அவன் நாமத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சாமி சொன்ன மாதிரி எப்படி இந்த வாழ்க்கை முறை இருக்கிறது, என்ன அடைய போறோம். ஆப்பிள் பழம் இருக்குது, சாப்பிட்டா உள்ள போயிடும். இந்த நுனி நாக்கில் வச்சு உள்நாக்கு போற வரைக்கும் தான் ஸ்வீட். அல்வா இருக்கலாம், லட்டு இருக்கலாம், மிகப்பெரிய பொருட்கள் வாங்கியிருக்கலாம். இங்கிருந்து உள்ள வச்சு போற அளவுக்கு. அதுக்கப்புறம் விலாசம் தெரியாது, என்ன எந்த இடமே தெரியாது. சிறுகுடலா பெருகுடலா கல்லீரலா மண்ணீரலா கிடையாது. அது மாதிரி வைத்து போற வரைக்கும் தான். அது மாதிரி சொல்லுங்க. ஓம் கம் கணபதி, ஓம் கம் கணபதி. நீங்க எல்லாம் சொல்றவங்க எல்லாம் டெபாசிட் பண்ற மாதிரி பணம் 5 லட்சம் பேங்க்ல போட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, இந்த நாமத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. சிவாய நமக. இதுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கலாமா? ஒரு 50,000, ஒரு 5 லட்சம், எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத வேல்யூ இந்த நாமத்திற்கு. பாருங்க, லைட் எரியுது, அதுவா கிடைக்குது. சிவாயம் என்று சொன்னால் அபாயம் போயிடும். சொன்ன மாசத்துல கிடைக்குது. பாருங்க, சொல்லுங்க. சிவாய நமக. ஓம் பராசக்தி ஓம், ஓம் சரவண பவ, ஓம் நமோ நாராயண. இந்த சண்முகம் ஐயா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கண்டார்கள். சத்குரு சங்கார சாமியுடைய வழிபாடு. நான் நினைச்சிட்ட முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானுடைய கோயில் போல. சரிங்க, நான் எந்த தேதின்னு சொல்லுங்க, வந்துடுறேன். கடைசியில் பார்த்தா முருகப்பெருமான் மாதிரி அருள் வாங்கினால்தான் பேரே சத்குரு சங்கார மூர்த்தி.
பார்த்து எந்த அளவுக்கு நம்ம சாமிகள் செய்திருக்கோம். தவம் பவம் அத்தகைய எம்பெருமானுடைய இந்த குரு பூஜை நன்னாளிலே நம்ம எல்லோருக்கும் நமக்கு மட்டும் இல்லை, உலக சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாம் இன்றைக்கு இந்த வழிபாடு செய்திருக்கின்றோம். இன்னைக்கு இந்த வழிபாடு செய்தது கூட அவனுடைய அருளாலே செய்யப்பட்டது. முருகப்பெருமானுக்கு எத்தனை கரங்கள் இருக்கிறது? 12 கரங்கள் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்கள் இருக்கிறது? வலது கண் 6, இடது கண் 6, நெற்றிக்கண் 6 ஆக 18 கண்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 2 திருவடியும் திரசும் ஆயுதெழுத்து. அப்ப கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பார். செந்தமிழ், அழகன், முருகன், கார்த்திகேயன், காங்கேயன் என்று பல்வேறு நாமங்களுக்கு அதிபதி. அப்பாவுக்கை பாட சொன்ன காரணத்தால் சுவாமிநாத சுவாமி என்ற நாமத்தை பெற்றார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமல் அஞ்சல் என மேல் தோன்றும். எப்பெல்லாம் நமக்கு பயம் ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் சரவணபவ என்கிற நாமத்தை சொன்னால் வேலும் மயிலும் வந்து நம்மை காப்பதை போல இங்கு நமக்கு சத்துரு சங்கார முக்தியாக நம்முடைய சுவாமிகள் எழுந்தருளி அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. நம்ம எதை கொண்டு போறோம்னா சாமி சொன்ன மாதிரி 2 தான் கூட வரும். நம்ம கூட என்ன வரும் சொல்லுங்க? 2 கூட ஒரு என்னவா இருக்கும்? நகை வருமா? பணம் வருமா? பட்டு சேலை வருமா? போட்ட வாட்சி வருமா? ருத்ராஜ மாலை வருமா? தாமர மாலை வருமா? எது வரும்? நாம் செய்த பாவம் புண்ணியம், அந்த 2 தான் வரும். அதுதான் கொண்டு போக முடியும். கணவன் வரமாட்டார், மனைவி வரமாட்டார். அவங்களாம் கடவுள் கொடுத்தது. மனைவி அமைவதை இறைவன் கொடுத்த வரும். கணவனை கண்கண்ட தெய்வம். இங்க இருக்கிற தாய்மார்கள் ஒரு ஆள் நினைச்சா போதும். ஒரே அம்மா நினைச்சு மதுரையே இருந்துச்சு. ஏமா? ஒரு அம்மா நினைச்சு மகாபாரத போர் வந்துச்சு. ஒரு அம்மா நினைச்சு ராமாயண போர் வந்துச்சு. அத்தனை சக்திகள் சாதாரண ஆள் கிடையாது. பார்வதி தேவிக்கு பயந்தார் யார்? எம்பெருமான். அதான் சொல்லிட்டார், ஐயோ அம்மா, என்னுடைய மனைவி எந்த நேரத்துல காளியா மாறுறா, மாரியா மாறுறா, 18 கை எப்ப வருது, 4 கை எப்ப வருது, 2 கை எப்ப வருது தெரியலன்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னுடைய பாதி உடம்ப கொடுத்துட்டார். இன்னொரு ஆள் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய நாக்குல இடத்து கொடுத்துட்டார் பிரம்மதேவன். இன்னொரு ஆள் மார்பகத்தில் இடம் கொடுத்துட்டார். சாதாரண ஆள் கிடையாது. அதாவது நமக்கு முன்னோர்கள் சொன்னார்கள், கணவனே கண்கண்ட தெய்வம். நீங்க எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு வீட்டுல எனக்கு அம்மா தான், நீங்க அம்மாக்கெல்லாம் கஷ்டம் ஏதாவது வருதுன்னா ஒன்றும் இல்லை, நேரா கணவனை கிழக்கு பார்த்து நிக்க வச்சு ஒரு சூடம்பத்தி எடுத்து ஒரு மணி அடிக்கிற மாதிரி பாவன் பண்ணி காட்டி சுத்தி ஒரு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டா போச்சு, எல்லாம் அங்க போச்சு. டைரக்ட் கனெக்ஷன். லாங்குவேஜ் கனெக்ட் டு தி பீப்புள், மந்த்ராஸ் கனெக்ட் டு காட். மந்திரம் டைரக்டா கடவுளை போய் இணைக்கும். அதான் சிவாயனம் என்று சொன்னால் அபாயம் விலகிவிடும். அவையார் சொன்ன மாதிரி அது சிந்திப்போருக்கு சும்மா வாயில் சொல்லிட்டு விடுறது இல்லை. அதை சிந்தித்து உணர்ந்து தெளிந்து மகிழ்ந்து நாயன்மார்கள் பேர் இருக்குது. 63 பேருக்கு ஒரே பேர் தான். என்ன பேரு? நாயன்மார்கள். நாயமா வாழ்ந்தார். இன்னைக்கு நாயன் கிடைக்குமா? பக்கத்து வீட்டு கடையும் கிடைக்காது, எதிர்த்து வீட்டிலும் கிடைக்காது. நாயத்துக்கு அளவே கிடையாது. ஏனுங்க வேண்டிக்கிறோம், உலகத்துக்கே கொடுக்கணும். உலகத்து நாட்டில் என்ன நடக்குது? நிலநடுக்கு வருது, சுனாமி வருது, பூகம்பம் வருது, திடீர்னு கொரோனா நோய் மாதிரி கொடிய நோய் வருது. திடீர்னு வந்தா பாருங்க, 41 பேர் நினைச்சே பார்க்க முடியல. இந்த உயிரை கொண்டு வர டாக்டருக்கு போற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கடவுளே காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம இந்த கடவுளின் உயிர் சாதாரண வேலை கிடையாது. உள்ள நம் கடவுள் யார்? கடந்து போனவன். மனிதன் யார்? மனம் இருக்கிறனால மனசு இருக்கிறனால தான் நம்ம அதையும் நினைக்கிறோம், இதையும் நினைக்கிறோம். கடந்து போயிட்டா நம்ம எதையும் நினைக்க மாட்டோம். சாமி சொன்ன மாதிரி அது இது அப்படி இப்படி இது கடந்துட்டோம்னா அதெல்லாம் நினைக்க மாட்டான். பொன் பொருள் அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. உங்களை வாழ்வில் புத்தகத்தினுடைய ரங்கால் வேத பொருள் கிழவி அத்தகைய வாழில் ஆக்கிரமே அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் கர்ணன்ட்ட போய் கேட்ட மாதிரி, ஐயா பாத்தீங்கன்னா இந்த கர்ணன்ட்ட போய் கிருஷ்ணன் போய் கேட்ட மாதிரி நமக்கு மேடையில பகவான் கிருஷ்ணன் மாதிரி காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் கூட அந்த அருள் கண்ணுக்கு தெரியும். நம்ம கையில கிடையாது, இல்ல பகவான் பண்றது. இப்ப கை கொடுத்து கால் கொடுத்த கடவுள் பார்ப்பார், கொடுத்துட்டு இருப்பார். அவர் கொடுத்து நம்ம கொடுக்கல புடுங்கிடுவார். என்னன்னா கடவுளுக்கு என்ன வேலை? ஒரு விளக்கெரியும். சாமி சொன்ன மாதிரி பாலுக்குள் என்ன இருக்கிறது? நெய் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இந்த மனதுக்குள் என்ன இருக்கிறது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மேடைக்கு போயிருக்கிற இந்த தலை அப்படி போகும், அந்த தலை அப்படி போகும். ஏன்னா அந்த சாமியார் அறுத்துட்டு இருக்கிறார். எப்படா யாருன்னா டாக்டர் தான். அவர் என்ன வந்தாலும் அவருக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட டாக்டர் சொல்றது, எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல, இந்த உயிரை காப்பாத்துங்க. அதான் செகண்ட் கார்ட் ஆஃப் டாக்டர். அத்தை ஐயா சொன்ன மாதிரி பைக் மோட்டர் போட போயிருக்கிறார், 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி
அவன் வந்து வீட்டுக்காரர்கள் தினந்தோறும் காலை எழுந்து இந்த வழிபாடு செய்கின்ற அலங்கார சக்கரவர்த்தி நம்முடைய சுவாமிகள் அவர்களுக்கு நம்முடைய சாமியுடைய திருக்கரங்களாலே பொன்னாடை போற்றப்பட்டது. தொடர்ச்சியாக நம்முடைய இந்த மேடையிலே மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணே நமஸ்துதே. ஆனாலும் வணங்கி மகிழ்கிறோம். எங்கள் ஊருக்கு அந்த கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மகாதானபுரம் முன்னோடி விவசாயி. இந்த வாழ்க்கையின் அர்த்தம் உணவு. அந்த உணவை விளைவிக்கும் கடவுள் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயத்தை காக்கின்ற வாழும் கடவுளாகிய மரியாதைக்குரிய திரு இரண்டு கால்களை இறைவன் தந்தான். மூன்றாவது காலாக ஆசிரியர் கொடுத்த முக்திதான் கல்வி. அந்த கல்வியை காக்கும் காவலருக்கு இந்த மண் நற்சேவை செம்பல் விருது வழங்கி கௌரவிக்கிறது. ஊன்றுகோல் ஊண்டினாலும் கல்வியை கொண்டு இந்த வாழ்வை வெல்ல வேண்டும் என்பதற்கு ஐயா அவர்கள் உதாரணம். 4 தலைமுறையை கண்டவர். அவருக்கு இந்த விழா ஐயா அவர்களுக்கு நற்சேவை செம்பல் விருது வழங்கி கௌரவிக்கிறது. பழுத்த பழம் என்று சொல்வார்கள். ஆம், பழுத்த பழம் ஞானப்பழம். ஞானத்தை இந்த இளையோருக்கும் கரூர் மண்ணுக்கும் தந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கைத்தட்டலை வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக குளித்தலை கிராமிய தொண்டு நிறுவனம் சேர்மன் மரியாதைக்குரிய டாக்டர் பி நாராயணன் ஐயா அவர்களுக்கு நற்சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கிறது விழாக்குழு. உங்களுடைய கைத்தட்டல் தான் அடுத்து அடுத்து அவர்களுக்கு நல்ல தொண்டை நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை ஏற்படுத்தும். ஆம், இந்த கைத்தட்டல் தான் நாளைய தலைமுறையையும் நற்சேவை செம்மல் விருது வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கும். அடுத்தபடியாக கல்விக்கு சேவை செய்பவன் இறைவனுக்கே சேவை செய்யும் தொண்டை செய்பவன் ஆவான். ஆம், கல்வியை தந்தவன் கடவுள். உங்களுடைய கைத்தட்டலை காணிக்கையாக வழங்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்தபடியாக கரூர் இந்த மண்ணிற்கு முதன்மையானவர். எந்த இடர்பாடுகள் வந்தால் அடுத்தபடியாக இந்த கரூர் மண்ணை சேர்ந்த ஏடி டிஎன்இபி மரியாதைக்குரிய திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நற்சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஆம், மின்சாரத்துறையில் இருந்து கரூர் மக்களுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய ஐயா அவர்களுக்கு நற்சேவை செம்மல் விருது வழங்குவதில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒருவர் போதும், பெண் என்ற ஒரு சக்தி போதும் என்று சுவாமிஜி அவர்கள் சொன்னார். அப்படி 8 பேர் விருது பெற 9வதாக ஒரு அம்மையார் விருது பெறுகிறார். ஆம், அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர்ந்து நவகிரக நாயகியாக ஓர் பெண் இங்கு விருது பெற காத்திருக்கிறார். அந்த காசு வேண்டும் என்றால் கடவுள் முக்கியம் என்பார்கள். கடவுளா காசா என்று சொன்னால் கடவுளே காசு, காசே கடவுள் என்று அந்த கால பாடல் நினைவுக்கு வருவது போல் தொழிலில் சிறந்து விளங்கி வரும் தலைமுறைக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே ராஜு அவர்களுக்கும் நற்சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர்ந்து நவகிரக நாயகியாக நவராத்திரி முடிந்த பின்பு ஓர் அவதாரம் இந்த வேளையில் நற்செம்மை நற்சேவை சுவாமிகளின் 64வது ஆண்டு குரு பூஜை திருவிழாவில் கல்வியோ இன்னுமே முந்தி மாதிரி சீரா நிறைய வளரும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சுவாமிகளுடைய கும்பாபிஷேகமும் சொன்னால் எவ்வளவு ஈர்க்க முடியும். நமக்கு தாயம், நமக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக நமக்கு மாதா குளித்தலை கிராமிய தொண்டு நிறுவன சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் பி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டோர் சான்றோர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக விழாவில் ஏற்கனவே ஒரு 9 பேரை சேவையில் வந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களை ஒரு 9 பேரை தேர்வு பண்ணி இந்த விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த விருதுகள் வந்து வாங்குறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய என்னால் அளவில்லாத மகிழ்ச்சி என்னால் சொல்ல முடியல.
ஏன்னா சன்னிதானங்கள் வந்து இங்கே 2 பேரும் அமர்ந்திருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சுட்டோம். பாவம், அதாவது வாக்கியங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட 50-60 விருதுகள் வாங்கியிருக்கேன். சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசினுடைய நீர்நிலை பாதுகாவலர் அவார்டு ஸ்டேட் லெவலில் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். அப்படியெல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட ஜனாதிபதியிட்ட வாங்கியிருக்கேன், கவர்னர்கிட்ட வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் வாங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இந்த சன்னிதானங்கள் இவங்க கையில் வாங்குறது பெரும் பாக்கியமாக கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது தங்கவேல் ஐயா சொன்னாங்க, நீங்கள் அவசியம் கரூர் வரணும்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா அதனால் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களை கௌரவப்படுத்திய தங்கவேல் ஐயா அண்ணன் அவர்களும் அந்த குழுவை சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுடைய சனி எங்களுக்கு கௌரவித்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் மற்றும் இந்த விழா சாமிஜி ஒரு ஃபோட்டோ அப்படியே போகணும். நீங்கள் சண்முகண்ணா எல்லாரும் நிற்கிறாங்க இப்போ. இல்லை எடுத்து ஓகேண்ணா. அதுக்குரிய நல்லா இருக்கீங்களா? மேடம் உலகம் முழுவதும் குருவரல் மூலம் திருவரல் பெற்ற இரா விஜயகுமார் ஐயா அவர்கள் ஆன்மீக பேச்சை மக்கள் எல்லோருக்கும் எளிமையான முறையில் கொண்டு சென்று வேல்மாறல் மகா மந்திரத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மூலை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய அண்ணன் இரா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதையும் போடுங்க, சண்முகண்ணா போடுங்க. இங்கே பாருண்ணா. இளமையில் ஆசை இதோ மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் தங்களுடைய கைத்தட்டுதலை அண்ணனுக்கு காணிக்கையாக வழங்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். உறுப்பினராக கரூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வி யசோதா டீச்சர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக யசோதா டீச்சர் அவர்கள் பாருங்க, முருகனுடைய சித்து விளையாடல் இதுதான். யார் அண்ணன் இரா விஜயகுமார் அவர்களுக்கு ஸ்ரீ கவி இசையாலயம் பள்ளி கரூர் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீமதி பூரணி முரளிதரன் அம்மையார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். செல்வி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மடைபெருத்தன் என துரத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே இருக்கும் ஒரு தமிழ் புலவன் இசைக்குறி வரைக்குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மடைபெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே. எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருளாலும் ஸ்ரீ எதையாவது எதிர்பார்த்தா அன்பு, எதையுமே எதிர்பார்க்கிறேன்னா சாமி அருள் கொடுங்க. நம்ம சாமி மேல நம்ம வைக்கிறதுக்கு பேர் ஒரு ஆன்மீக அமைப்பை தொடங்கி அந்த ஆன்மீக அமைப்பு